அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய மின் பயன்பாட்டு திறன் எவ்வளோ வந்து மின்சாரத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா 2686 மெகாவாட். தென் மாநிலங்களில் வந்து முதலிடத்துல எந்த மாநிலம் இருக்குன்னா தமிழ்நாடு தான் வந்து இருக்கு. முப்பந்தல்ல வந்து காற்றாலை மையம் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தேவையான மின்சாரத்தை பூர்த்தி செய்யறதுல காற்றாலைகள் மூலயமா கிடைக்கக்கூடிய மின்சாரம் எவ்வளவு சதவீதம் வந்து பூர்த்தி செய்தன்னா 2%. இந்தியாவின் காற்றாலை உற்பத்தியில பாதி அளவு மின்சாரம் வந்து எங்கிருந்து கிடைக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து கிடைக்குது. தமிழ்நாட்டில் அணுமின் நிலையங்கள் எங்கெங்க இருக்குன்னா கல்பாக்கம், கூடங்குளத்துல இருந்து எவ்வளவு மெகாவாட் உற்பத்தி பண்றாங்கன்னா 1834. கல்பாக்கம் வந்து 470. கள்ளன் அப்படின்னா கள்ளத்தனம் பண்ற நீ ஒரு சரியான 420 சொல்லுவோம் இல்லையா, ஆனா கல்பாக்கம்னா 470. கள்ளப்பையன் 420 அப்படின்னு திட்டுவோம் இல்லையா, 420 இல்லை 470 ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடங்குளம் வந்து 1834 மெகாவாட். அது வந்து அப்படியே படிச்சிருங்க. அடுத்து வந்து பாருங்க பேஜ்ல இந்த லெசனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு தமிழ்நாடு பற்றி தான் எல்லாமே இருக்கும். மிஞ்சி போனால் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டில் வந்து எங்கெங்கே வர்றாங்கன்றது ரிப்பீட்டடாக கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து தொகுத்து கூட எழுதிக்கோங்க. தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எது எதுலெல்லாம் வருது, செகண்டில் எது எதெல்லாம் வருதுன்னுட்டு நீங்கள் தொகுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது இன்னும் எளிமையாக இருக்கும். டீசலை அடிப்படையாக கொண்ட அனல் மின் உற்பத்தியில எந்த மாநிலம் முதலிடம் வகிக்கிறதுன்னா தமிழ்நாடு வந்து முதலிடம் வகிக்கிறது. வெப்ப ஆற்றல் எவ்வளவு பர்சன்டேஜ் எதுல இருந்து பெறாங்கன்னா அனல் புனல் அணு அந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே அனல் புனல்னு போட்டுறாதீங்க. அனல் ஃபர்ஸ்ட், புனல் அடுத்துதான் வந்து அணு வந்து வருது. தமிழ்நாட்டில் புனல் மின் நிலையங்கள் எத்தனை இருக்குன்னா 20க்கும் மேற்பட்ட புனல் மின் நிலையங்கள் வந்து இருக்கு. இந்தியாவில் சூரிய மின் உற்பத்தியில சிறந்த மாநிலமாக எந்த மாநிலம் வந்து விளங்குதுன்னா தமிழ்நாடு. சூரிய சக்தி மின்சாரத்துல முதல்ல இருக்கக்கூடிய 5 மாநிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ராஜஸ்தான், குஜராத், தெலுங்கானா, ஆந்திரா. இந்திய அளவுல எந்த மாநிலம் அதிக அளவு காற்று வழி மின்சாரத்தை வந்து தயாரிக்குதுன்னா தமிழ்நாடு. அடுத்து வந்து பாருங்க வங்கியை பத்தி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து 52% வந்து இருக்கு. பிரைவேட் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 30% இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாரத ஸ்டேட் வங்கி வந்து பாத்தீங்கன்னா பாரத ஸ்டேட் பேங்க்கும் அதனுடைய துணை கிளைகள் பிரான்ச்சஸும் வந்து பாத்தீங்கன்னா 13% இருக்காங்க. அடுத்து வந்து வட்டார கிராமிய வங்கிகள், ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் சொல்லுவோம் இல்லையா, 1975 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து இருக்கு. 2 அயல்நாட்டு ஸோ இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து இருக்கு. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் பேஸ்டு வந்து 52% இருக்காங்க, தனியார் வந்து 30%, பாரத ஸ்டேட் பேங்க் வந்து 13%, ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 5%, அயல்நாட்டு வங்கிகள் வந்து 2 வந்து இருக்கு தமிழகத்தில். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள வங்கிகள் இந்தியாவிலேயே அதிக கடன் வைப்பு வீதமான 119.15 விழுக்காட்டை கொண்டுள்ளது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க்ல தமிழ்நாடு வந்து இப்போ வந்து டெபாசிட் வந்து ஒரு 100 ரூபாய் போட்டிருக்காங்கன்னா வாங்கின கடன் வந்து பாத்தீங்கன்னா 119.15 விழுக்காடு வந்து வாங்கியிருக்காங்க. பண்ணது 100 ரூபாய் டெபாசிட், வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா கடனை வாங்கினது பேங்க்கு கிட்ட கடனை வாங்கியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 119.15. ஸோ இது வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து அதிக கடன் வைத்திருக்குன்றத சொல்றாங்க. ஸோ கடன்லையும் யார் நம்பர் 1 இருக்கா? தமிழ்நாடு வந்து இருக்கு. இது இந்திய அளவில் இதன் வீதம் 77.5 விழுக்காடு மட்டுமே உள்ளது. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருந்தா கடனா வந்து 77.5 ரூபாய் தான் வாங்கியிருக்காங்க. பட் நம்ம தமிழ்நாடு டெபாசிட் பண்ணதை விட கூடுதலா வாங்கியிருக்காங்க.
ஸோ அதை தான் அதில் வந்து சொல்ல வர்றாங்க. அடுத்து வந்து பாருங்க, கல்வி துவக்க நிலை அளவில் நிகர மாணவர் சேர்க்கை வீதம் தமிழ்நாடு வந்து கேரளாவை விட தேசிய இந்தியாவினுடைய சராசரியை விட அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. துவக்க நிலை அளவில் நிகர மாணவர் சேர்க்கை வீதம்னா இப்போ 5 வரைக்கும் படிச்சுட்டு அடுத்து 6th வந்து போவாங்க இல்லையா, அதனுடைய அப்படி போகக்கூடிய மாணவர்களுடைய சேர்க்கை வீதம் வந்து தமிழ்நாடு வந்து அதிகம். இது வந்து கேரளானாவே எஜுகேஷன் அவங்க தான் நம்பர் 1. பட் இந்த துவக்க நிலை அளவில் நிகர மாணவர் சேர்க்கையில வந்து யார் அதிகமா இருக்கா, கேரளா விட தமிழ்நாடு வந்து அதிகமா இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தேசிய சராசரி, ஸோ ஓவரால் இந்தியாவினுடைய ஆவரேஜ் எடுத்தாலும் வந்து 74.74% தான். பட் தமிழ்நாடு வந்து 89 அதிகம்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாடு தொடக்க கல்வி புள்ளி விவரம் வந்து பாருங்க, 2014-15 படி துவக்க பள்ளிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து 35,000 சம்திங் வந்து இருக்கு. நடுநிலை பள்ளிகள் வந்து அப்ராக்சிமேட்டா 10,000 வந்து இருக்காங்க. உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் வந்து அப்ராக்சிமேட்டா 13,000 வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, துவக்க பள்ளிகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன்னா வந்து இது ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு பள்ளியை வந்து 5th வரைக்கும் அமைச்சிருப்பாங்க. அதனால துவக்க பள்ளிகள் ஜாஸ்தி. நடுநிலை பள்ளிகள் வந்து பாருங்க 10,000 அப்ராக்சிமேட்டா நடுநிலை பள்ளிகள் 10,000 வரைக்கும் இருக்கு. உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளின்னா 12th வரைக்கும் படிப்பாங்க இல்லையா, அப்போ 12,000 இல்லை 12க்கு அடுத்து இருக்கக்கூடிய 13,000 பள்ளிகள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பேஜில் முக்கியமான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு இந்தியாவிலேயே அதிக கடன் வைப்பு வந்து யாருதுன்னா தமிழ்நாடு. கடன்லயே யாரு, தமிழ்நாடு தான் வந்து அதிகமா வச்சிருக்காங்க இந்தியாவிலேயே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த துவக்க நிலை அளவில் கூட நிகர மாணவர் சேர்க்கை வீதம் தமிழ்நாடு வந்து அதிக அளவில் உள்ளதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க, உயர்கல்வியில வந்து யார் முதலிடத்துல இருக்கா, உயர்கல்விக்கான மொத்த சேர்க்கை வீதத்துல யார் முதலிடத்துல இருக்கான்னா தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு அடுத்து யார் இருக்காங்கன்னா தமிழ்நாடு, மகாராஷ்டிரா. தமிழும் மகாவும் வந்து உயர்கல்விக்கு உத்தரப்பிரதேசம் போறாங்க. ஸோ அவங்க அதுக்கு அடுத்து தான் வந்து ஒடிசா, பீகார் வந்து இருக்கு, பார்த்துக்கோங்க. கல்வி கடன் வாங்குறதுல எந்த மாநிலம் வந்து முதலிடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி கடன் பெற்று அதனால் பயனடைஞ்சதுல முதலிடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. அதுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்கான்னா ஆந்திரா, மகாராஷ்டிரா வந்து இருக்கு. தமிழ்நாடு வந்து எத்தனை அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பை கொண்டிருக்குன்னா 3 அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பை வந்து கொண்டிருக்கு. 3 அடுக்கு. அடுத்து வந்து பாருங்க, தொலைத்தொடர்பு. இந்தியாவில் இணையத்தின் பயன்பாட்டின் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. ஸோ இந்தியாவிலேயே மட்டும் ரீகேப் பார்ப்போம், முக்கியமான டீட்டெயில் மட்டும். இந்தியாவில் இணையத்தின் பயன்பாட்டில் அதிகமாக இருக்கு, இணையத்தை அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய மாநிலம் எதுன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராக்கு அடுத்து 2வது இடம் 3வது இடத்துல யார் இருக்காங்கன்னா, 2nd வந்து தமிழ்நாடு, 3rd வந்து ஆந்திரா. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேருந்து நிலையம் எதுன்னா சென்னையில் உள்ள கோயம்பேடு. 2வது இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேருந்து நிலையம் எதுன்னா ஈரோடு மத்திய பேருந்து நிலையம். சாலை போக்குவரத்துல இந்திய நாட்டிலேயே வந்து 2வது இடத்துல எந்த மாநிலம் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு வந்து இருக்கு. சாலை போக்குவரத்தில் தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு, 2வது இடத்துல வந்து இருக்கு. தென்னக ரயில்வேயினுடைய தலைமையிடம் எதுன்னா சென்னை. சென்னையில மெட்ரோ ரயில் பணி எப்போது வந்து தொடங்கப்பட்டதுன்னா 2017 பார்ப்போம். தமிழ்நாட்டில் எத்தனை முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குன்னா 4 முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் வந்து இருக்கு. முதலிடத்துல யார் இருக்கான்னா வான்வழி போக்குவரத்துல முதலிடத்துல யார் இருக்கான்னா மும்பை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெல்லி. தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு சர்வதேச விமான நிலையங்கள், அந்த பட்டியல்ல எத்தனாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குன்னா 3வது இடத்துல வந்து இருக்கு. ஸோ அந்த 4 சர்வதேச விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி. உள்நாட்டு விமான நிலையங்கள் எங்கெங்க இருக்குன்னா தூத்துக்குடி, சேலம், மதுரை.
தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. நடுத்தர துறைமுகம் வந்து நாகப்பட்டினம். எத்தனை சிறு துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னா 2-3 சிறு துறைமுகங்கள் இருக்கு. 2-3ன்றது 23. சென்னை துறைமுகம் கண்டெய்னர்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் 2வது முக்கிய செயற்கை துறைமுகம் ஆகும். சென்னை துறைமுகம் வந்து கண்டெய்னர்களை கையாளக்கூடிய திறன்ல எத்தனாவது இடத்துல வந்து இருக்கு? முக்கிய துறைமுகமாக 2வது இடத்துல வந்து இருக்கு. இது ஒரு செயற்கை துறைமுகம். இந்திய மாநிலங்கள்ல சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடியதுல எந்த மாநிலம் முதலிடத்துல இருக்குன்னா தமிழ்நாடு வந்து முதலிடத்துல வந்து இருக்கு. எத்தனை சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க? 25 கோடி. 2003 அந்த டீட்டெயில் படி வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 இந்தியாவில் சுற்றுலா பயணிகளின் வருகை அந்த கணக்கெடுப்பின்படி உள்நாட்டு பயணிகள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக எந்த மாநிலத்துக்கு வந்து வர்றாங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து முதலிடத்துல வந்து இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் உள்நாட்டிலையும் சுற்றுலா போகணும்னு கேட்குறான், வெளிநாட்டுக்கும் சுற்றுலா போகணும்னு கேட்குறான். அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அளவுல 1000 பேருக்கு எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்காங்கன்னா 50 பேர் வேலை இல்லாம இருக்காங்க. தமிழ்நாட்டு அளவுல வந்து 1000 பேருக்கு எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்காங்கன்னா 42 பேர் வேலை இல்லாம இருக்காங்க. வேலையின்மை பட்டியல்ல தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 22வது இடத்துல வந்து இருக்கு. ஸோ அடுத்து வந்து இதுல வந்து பார்ப்போம். மொத்த மக்கள் தொகை வந்து 7 கோடியே 21 லட்சம். தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னா 7 கோடியே 21 லட்சம். பிறப்பு விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15.7. தோராய பிறப்பு விகிதம் அப்ராக்சிமேட்டா 15.7. தோராய இறப்பு விகிதம் வந்து 7.4. அதிக மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர். குறைவான மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், நீலகிரி, அரியலூர், தேனி. மக்கள் தொகை அடர்த்தி வந்து எவ்வளோ தமிழ்நாட்டினுடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 555. 2011 கணக்கெடுப்பின்படி. அதே இந்தியாவது கேட்டாங்கன்னா 2011 கணக்கெடுப்பின்படி 382. மிக அதிக அடர்த்தி கொண்ட மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கன்னியாகுமரி. அதே வந்து அதிக அளவு படிச்சவங்க யாருன்னா கன்னியாகுமரி, சென்னை. மிக அதிக அடர்த்தி மக்கள் தொகை அடர்த்தி அதிகம்னா சென்னை, கன்னியாகுமரி. குறைவான அடர்த்தி கொண்ட மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி, திருச்சி. குறைவான அடர்த்தி கொண்ட மாவட்டங்கள் வந்து நீலகிரி, திருச்சி. பாலின விகிதம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பாலின விகிதம் வந்து 995. அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் நீலகிரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம். குறைவான பாலின விகிதம் உடைய மாவட்டங்கள் வந்து தேனி, தர்மபுரி. அதிக குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் வந்து நீலகிரி, கன்னியாகுமரி. குறைவான குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் வந்து கடலூர், அரியலூர். எழுத்தறிவு விகிதம் வந்து தமிழ்நாட்டினுடையது ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 80. ஆண் எழுத்தறிவு வந்து 86. பெண்ணுடைய எழுத்தறிவு வந்து 73. அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் கன்னியாகுமரி, சென்னை. குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் தர்மபுரி, அரியலூர். ஸோ அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. இதுல வந்து நிறைய